ராஜா. பிரியா, உங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. இந்நேரம் உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருக்கும்னு நினைச்சு பயந்துட்டேன். நல்ல வேலை. அவருக்கு ஒண்ணும் ஆயிருக்காரு. அவர் ஏதாவது பிடிச்சி தொங்கிட்டு இருப்பாரு. சிச்சி, அதுக்கெல்லாமா என்கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க? போயிட்டு வாங்க. Dress எல்லாம் சேர் ஆயிடுச்சு. ஓ, அதுவா? நியாயம் தான். போங்க, போய் க்ளீன் பண்ணிட்டு வாங்க. பாத்து. மெதுவா. பிரேக் ஐடியாவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஃபால்ஸ்ல பிடிச்சி தள்ளி விட்டுற வேண்டியதான். சாரி, நான் உங்களை எங்கெல்லாம் தேடினேன் தெரியுமா? ஆனா நீங்க இங்க வந்து சாரி கட்டாம கட்டிக்கிட்டு நிப்பீங்கன்னு தெரியாம நான் வந்து. பரவாயில்ல ராஜா, வாங்க. ராஜா, இந்த இடம் எவ்வளவு அழகா அமைதியா இருக்கு பாருங்களேன். வாங்க ராஜா, அப்படி போய் பார்ப்போம். மனநிலை சரியில்லாத பொண்ணு கூட தான் மாறாப்பு விலகாம பாத்துக்கிற மண் இது. ஆனா நீ உன் மானத்தை பெருசா நினைக்காம என் உயிரை காப்பாத்திருக்கிய. எந்த ஒரு பொண்ணுக்கும் தன்னோட மானத்தை விட நான் கட்டிக்க போற புருஷனோட உயிர் தான் பெருசு. ஆடா நான்சென்ஸ்களா, மறுபடியும் கட்டி பிடிச்சிட்டீங்களா? இப்படி செட் ஆகும்னு தெரிஞ்சிருந்தா கார்ல ஃப்ரண்ட் சீட்ல நான் உட்கார்ந்து இருப்பேன்டா. டேய் டாடி, ஒரு பையனை பொண்ணு கட்டி பிடிச்சிட்டு இருந்தா இப்படி வாய பொழுது பாக்குறியாடா? இங்க ஒருத்த பொணத்தோட தொங்கிட்டு இருக்க, என்ன பார்க்க கூடாதாடா? டேய், பொணத்தோட தானே தொங்குற, பொணமா தொங்கல. அப்படி ஒரு வாய்ப்பு உனக்கு நான் தரமாட்டேன். ஏன்னா உன்னை அடக்கம் பண்ண போறதே நான் தான்டா. போட்டா எஸ்கியூஸ் மீ, என்னால தான் போக முடியல, நீங்களாவது போயிட்டு வாப்பா. உன்னை கொலை பண்ணுடான்னு கூட்டு வந்தா குடும்ப நடத்தலன்னு பாக்குறியா? யார கொலை பண்ணணும்னு வந்தனோ அவ என் உயிரை காப்பாத்திட்டான். இந்த உலகத்துல பணம் தான் பெருசு நினைச்சிட்டு இருந்த எனக்கு ஒரு பொண்ணோட அன்பு அதை விட பெருசுன்னு புரிய வச்சுட்டான். எப்ப தன்னோட மானத்தை பெருசா நினைக்காம என் உயிரை காப்பாத்தினாலும் அப்பவே அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏய் ரோமியோ, என்ன திடீர்னு ரொமான்டிக் டயலாக் பேச ஆரம்பிச்சிட்ட? உன்னை பத்தி தெரியாத எனக்கு? பிரியாவை மர்டர் பண்ணா 10 லட்சமோ 20 லட்சமோ தான் கிடைக்கும். ஆனா அவளையே கரெக்ட் பண்ணோம்னா மொத்த சொத்தையும் மங்களம் பாடலான்னு பாக்குற. இந்த சொத்துல ஒரு பைசா கூட எனக்கு வேண்டாம். ஆயுசு முழுக்க பிரியாவோட அன்பு மட்டுமே கிடைச்சா போதும். அவ குளிருக்கு போர்வையாகிற தகுதி எனக்கு இல்லைனாலும் அவ குளிர்காயிற நெருப்புக்கு வெறும் குப்பையாவது நான் இருப்பேன். என்ன டயலாக் விடுறான் பாரு அவன். இப்படி பேசிட்டு அவளை மடக்கி இருப்பான்னு நினைக்கிறேன். அப்போ நீங்க 2 பேரும் லவ்ஸ் பண்றீங்க. உங்க லவ்ஸை யாருனாலையும் பிரிக்க முடியாது, அப்படித்தானே? இத பாரு, உன்னை உயிருக்கு உயிரா நேசிக்கிறேன்னு சொன்ன பிரியாவை அவ வாயாலேயே இந்த வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்ல வைக்கல.
உன் பேரை மாத்திக்க போறியா? எதுக்கு இந்த வயசுக்கு மேல பேரெல்லாம் மாத்திட்டு இருக்க முடியுமா? அட விடப்பா, அது என்னமோ சொன்னீங்க குளிர்காலத்துக்கு குப்பையோ பழைய பேப்பராகன்னு, அது மட்டும் கன்ஃபார்ம். தெய்வமே, உன்னை விட்டு வச்சா நீ என்ன வேணாலும் செய்வ. ஊட்ட விட்டு என்னைய வெளியில அனுப்புவ, ஊட்டியை விட்டு குளிர கூட வெளியில அனுப்புவ. ஆனா நான் உன்னை விட்டு வைக்க போறதில்ல. க்ளோஸ் பண்ணிருவியா? தீக்குச்சி அணைக்க ஃபயர் இன்ஜினா துப்புனாலே போதாது. நீ கஷ்டப்பட்டு ரொம்ப நல்லவனா நடிச்சிட்டு இருக்க. கூடிய சீக்கிரமே உன் மேக்கப்பை கலைச்சு இந்த தாடி இப்படிப்பட்ட ஃப்ராடு பையன் அப்படின்னு பிரியா கிட்ட ப்ரூஃப் பண்ண சேலஞ்ச் போறேன். பண்ற? ஆனா ஒண்ணு, நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ பிரியாவோட நிழல்ல கூட நெருங்க முடியாது. சேலஞ்சுடா. கையை நீட்டினா தானே பண்ண முடியும். ஏன் பாஸ், இவன் தான் உன்னை கொலை பண்ண வந்தான்னு பிரியாட்ட நீங்க பார்த்து ஒரு வார்த்தை சொன்னா அடுத்த நிமிஷமே போட நாய வெளியேன்னு சொல்லிட்டு போகுது. நீங்க போய் எதுக்கு இதுக்கெல்லாம் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கீங்க? வெளியே போடா நாயேன்னு சொல்லாதடா, வெளியே போங்கடா நாய்களேன்னு சொல்லு. ஏண்டா இவன் தான் கொலை செய்ய வந்தான்னு பெரியா கிட்ட போய் சொன்னா, இவர் தான் கொலை செய்யவே எங்களை கூட்டு வந்தாரு நீ சொல்ல மாட்டானா? அப்புறம் 20 வருஷமா நான் போட்டுக்க திட்டமெல்லாம் என்னடா ஆகுறது? அவன் சொன்னா பிரியா நம்பிடுமா? என்னடா கூறு கட்டவனாகிற? ஊர்வலத்துல பார்த்தது இல்லையா? பெத்த தாய் தகப்ப ஒரு பொண்ணை 20 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்குவாங்க. ஆனா 20 நிமிஷத்துல பக்கத்து வீட்டு பையன் செட்டப் பண்ணி கொண்டு போயிட்டா இருப்பேன். காதல் டேஞ்சர் ஆனது எப்படி? கரண்ட் கம்பத்துல போட்டிருப்பானே 400 வாட்ஸ் டேஞ்சர்னு, அதை விட டேஞ்சர் லவ். அதனால ஐ லவ் யூன்னு சொன்ன அதே வாயால ஐ ஹேட் யூன்னு சொல்ல வைக்கணும். அதுதான் பிளான், அதுக்கு தான் பிரைட். பார்ட்னர், கொஞ்சம் டீசென்ட்டா பிஹேவ் பண்ணுங்க பார்ட்னர். தரையில நடக்கிறவன பாத்திருக்கேன், கொஞ்சம் லுல்லு அதிகமானா தலைகீழா நடக்கிறவனையும் பாத்திருக்கேன். இது என்ன பிளாட்ஃபார்மா? சோஃபா பார்ட்னர், இறங்குங்க பார்ட்னர். யாராவது கிராஸ் பண்ணா அவனை குனிய சொல்லி அவன் மேல கால் வச்சு தான் இறங்குவேன். இங்க குனிய பெருமாள் எவனா இருக்கீங்களா வந்து குனியறதுக்கு? பார்ட்னர் இந்த தாடியை கொஞ்சம் குனிய சொல்லுங்க, நான் கால் வச்சு இறங்குறேன். குழந்தை மாதிரி கெஞ்சுறாரு, கொஞ்சம் குனிங்களேன். கொலை செய்யறதுக்கு இந்த நாய்களை கூட்டு வந்ததுக்கு பேசாம நான் தற்கொலை பண்ணிருக்கலாம். என்னைய காதை கடிக்கிற? ஒண்ணும் இல்லப்பா, நீ படி. படிக்கிற. பிரபல கோடீஸ்வரரின் மகள் கொலை. கொலை செய்தவர்களுக்கு வெறும் 5 ஆண்டு கடுங்காவல் தண்டனை. கொலை செய்ய தூண்டியதோடு கொலைக்கு உடந்தையாக இருந்த பெண்ணின் சித்தப்பாவுக்கு தூக்கு. டேய், போய் குனிடா. என்ன சித்தப்பா அது? என்ன விளையாட்டு? இது வந்துமா பச்சை குதிரை தாண்டுற விளையாட்டு. மேனேஜர் தான் சொல்லி கொடுத்தாரு. ராஜா, நாம 2 பேரும் பச்சை குதிரை தாண்டுவோமா? இது ரொம்ப ரிஸ்க், இந்த விளையாட்டு வேண்டாம். நாம எல்லாருமே வீட்டுக்குள்ள விளையாடுற மாதிரி ஒரு இன்டோர் கேம் இருக்கு. வாங்க அதை விளையாடலாம். பசங்க ராணி சேர்ந்துருச்சு, கூட இருக்க ஜோக்கர் தான் இடைஞ்சலா இருக்கு. ஏப்பா கவத்திட்ட? ரம்மியே சேரலீங்க. ஆனா எனக்கு கையிலேயே ரம்மி. இதுதான் டிராப் கார்டு. இத நான் போட்டு பாப்பா எடுத்தது வையே, உடனே நீங்க 2 பேரும் அவுட். ஓஹோ, உங்க கேம் அந்த ரேஞ்சில போதா? இப்ப நம்ம விளையாட்ட பாருங்க. தமிழ்நாட்டையே கலக்கிட்டு இருக்க ஒரு சூப்பர் ரம்மி இதுதான். ஓபன் பண்ணட்டுமா? என்கிட்ட ஆல் இந்தியாவே கலக்கிற ரேஞ்சுக்கு ஒரு கார்டு இருக்குது. ஓபன் பண்ணட்டுமா? என்ன ஆளாளு கார்டு எடுத்து கவுத்துறானுங்க. நம்மள போலவே கார்டுல போட்டா வச்சு செட் பண்ணிருப்பானுங்களோ? இருக்கும்டா. நாட்டுல கோயில் இல்லாத ஊர் உண்டு, பள்ளிக்கூடம் இல்லாத ஊர் கூட உண்டு. ஆனா நம்மளுக்கு செட்டப் இல்லாத ஊரே இல்லையே. அப்ப யாரா இருக்கும்? உன் தங்கச்சியா இருக்குமோ? அவ கூட இப்படி வைக்கப்பட்டது இல்லடா. அவரு கடுக்கணும் ஏன் கடிக்கிறீங்க? கார்டை போடுங்க. நானு டிராப். ஏன்? எனக்கு வந்து அமெரிக்காவில இருந்து அர்ஜென்டா ஒரு கால் வரும். கால் மட்டுமா வரும்? கை வரும், வாந்தி வரும், பேதி வரும். அமெரிக்காவில இருந்து வர்ற கால்ல இங்கிலீஷ்ல பேசணும். நீ வாமா. நான் விளையாடணும் சித்தப்பா. ஐயோ, எனக்கு இங்கிலீஷ் தெரியாதே. வாமா. வாங்க சித்தப்பா. வைத்த கலக்கிருச்சா? அதுல என்ன போட்டாடா ஒட்டி வச்சிருக்கீங்க? நீ பாத்ரூம் போயிட்டு வா சொல்றேன். இந்த போட்டோவை பார்த்தேன்னு வையே, உன் லைஃப்ல பாத்ரூமே வராது. ஏன்பா, அது என்ன தமிழ்நாட்டையே கலக்கிற சூப்பர் கார்டு? கரெக்ட். இது சரி, உன் கார்டுல என்ன? இதுவும் ஆல் இந்தியாவை கலக்கிற கார்டு? ஆமா, திருப்பதி இந்தியாவுக்குள்ளதான் இருக்கு. இத பாக்கெட்ல வச்சுக்க, இதையும் பத்திரமா வச்சுக்க. இந்த கார்டை வச்சுதான் நம்ம அடுத்த சீனை மூவ் பண்ணணும். அப்படியா? அப்போ ஓகே. போட்டோ தமாஸ்காரன் பாக்கெட்ல தான் இருக்கு. இன்னைக்கு நைட் இருக்குடா அவனுக்கு ஒரு தமாஸ். நாட்ரா. இந்த சட்ட பாக்கெட்ல தான் நான் வச்சேன். இன்னும் இந்த நாத்து நாருது. நீங்க அதை அங்க வச்சிருக்கிறியா? எங்க வச்சாலும் சரிடா. உன்னைவே ஒரே அமுக்குடா குப்பா. வில்லாதி வில்லா,
உன்னை பிரியா கிட்ட மாட்டி விடுறதுக்கு மேட்டரே கிடைக்காம இருந்தது. ஆனா இப்ப தாடியும் லேடியும் சேர்ந்த போட்டோ கிடைச்சிருச்சு. சேட்டு கொலையார போட்டோவை நீ பிரியா கிட்ட காட்டினீன்னா இந்த போட்டோவை நாங்க பிரியா கிட்ட காட்டி உன் மான மரியாதை எல்லாம் வாங்கிடுவோம். எப்படி பிளாக்மெயிலா? யா பழிக்கு பழி, நெகட்டிவ்க்கு நெகட்டிவ். அப்பா இந்த போட்டோவை தயவு செய்து என் பொண்ணுகிட்ட காட்டிடாதப்பா. அந்த போஸ்ட் நல்லா இருக்கு. அப்படியே நில்லு. பாட்டர் கொஞ்சம் இரு. அப்படியே அந்த பக்கம் போயிட்டு என்ன கும்பிடுற மாதிரி ஒரு இருக்கும். ஐடியாமா அது? வா கும்பிடு கும்பிடு. அங்க அவன் மேல கை வா, போடுறான். டச்சு. என்னப்பா இது? யதார்த்தமா கை எடு, போட்டு எடு, கும்பிடு. கும்பிடு. கால்ல விழுந்தா நல்லா இருக்குமே. அப்படியா? கால் விடு. மூஞ்சி தெரியலப்பா. அப்படியா? இருந்தா தானே தெரியறதுக்கு.